மேற்கு வங்கத்தில் சட்டமன்ற தேர்தல் அனல் தகிக்க தொடங்கியுள்ள நிலையில் தேர்தல் வெற்றிக்கான ஆயுதங்களில் ஒன்றாக மீனையும் இறைச்சியையும் மாற்றியுள்ளார் முதல்வர் மம்தா பானர்ஜி. பாஜக ஆட்சிக்கு வந்தால் கடைகளில் மீன்களையோ இறைச்சியையோ விற்க முடியாது என கூறி மாநிலத்தையே அதிர வைத்துள்ளார் மம்தா பானர்ஜி. அசைவ உணவாளர்கள் அதிகமுள்ள மாநிலத்தில் மம்தாவின் இந்த குற்றச்சாட்டு தேர்தல் களத்தை கிடுகிடுக்க வைத்துள்ளது. மீன், இறைச்சி ஆகியவை உணவாக மட்டுமல்லாமல் பல லட்சம் பேருக்கான வருமானம் தரும் வாழ்வாதாரமாக இருக்கும் நிலையில் மம்தாவின் காய் நகர்த்தல் கவனம் பெறுகிறது. டெல்லியில் கடந்த ஆண்டு மீன்கள், இறைச்சி விற்பனை கடையை மூட பாஜகவினர் நெருக்கடி தந்தது. பீகார் மாநிலத்தில் ரம்ஜான் மாதத்தில் பொது இடங்களில் மீன் மற்றும் இறைச்சி விற்பதற்கு தடையை சுட்டிக்காட்டி தன் வாதத்திற்கு வலு சேர்க்கிறார் மம்தா. ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் நவராத்திரி நேரத்தில் மீன் உணவு சாப்பிட்ட வீடியோ பரவிய நிலையில் அதை பிரதமர் மோடி விமர்சித்தார். நாட்டின் பன்முக கலாச்சாரத்தை கூட புரிந்து கொள்ள முடியாதவராக இருக்கிறார் பிரதமர் என அப்போதும் திரிணாமுல் காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருந்தது. ஆனால் மம்தாவின் குற்றச்சாட்டுகளை மறுக்கும் பாஜக அவரது குற்றச்சாட்டுகள் சமூக பதற்றத்தை உண்டாக்கும் என பதிலடி கொடுத்துள்ளது.